அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 அருட்பெரும் ஜோதி. இப்பொழுது வழிபாடு ஆரம்பம். ஆராதனை பாடல் முடித்த உடனே மகா மந்திரம் சொல்லுவோம். நீங்கள் ஜோதியை மட்டும் கவனிக்கணும், வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறது எதுவுமே இருக்கக்கூடாது. மனம் வெறுமனமாக இருந்து ஜோதியை மட்டும் கவனிங்க. அது மட்டும் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அந்த ஜோதியை பார்த்த ஜோதியை உள்வாங்குங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் கண்டிப்பாக அவங்களுக்குரிய அனுபவங்களை வெளிப்படும். அதனால் வேறு எந்த பிரார்த்தனையும் வேறு எந்த சிந்தனையும் இருக்க வேண்டாம். அந்த ஜோதியை மட்டும் உள்வாங்கி ஜோதியை மட்டும் கவனித்து விட்டு பாருங்கள். அருட்பெரும் ஜோதி. ஆராதனை பாடல். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் தயவாலும் கருணையாலும் இன்று பௌர்ணமி நன்னாளில் நமது நாமக்கல் வள்ளலார் சன்மார்க்க அறக்கட்டளையில் திருவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது. இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பர்களும் அவர்கள் குடும்பங்களும் குடும்ப அமைதி, குடும்ப ஒற்றுமை, குடும்ப ஆரோக்கியம், தொழில் மேன்மை, குழந்தைகள் கல்வி மேன்மை பெற்று மெய்ஞான மெய்யறிவு பெற்று எல்லா வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ எல்லாம் உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்கின்றோம். நமது நாமக்கல் வள்ளலார் சன்மார்க்க சபை விரைவில் சத்திய ஞான சபை அமைத்து தர்மசாலை அமைத்து நித்திய ஜோதி ஏற்றி ஏழை எளியோர்களுக்கு தொடர்ந்து நித்திய பசியாற்றுவித்தல் செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் நல்ல தருணத்தில் இல்லாமல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த இடம் வாங்குவதற்கு தயவு புரிந்த அனைத்து தயவாளர்கள் குடும்பங்களும் குடும்ப அமைதி, குடும்ப ஒற்றுமை, குடும்ப ஆரோக்கியம், தொழில் மேன்மை, குழந்தைகள் கல்வி மேன்மை பெற்று மெய்ஞான மெய்யறிவு பெற்று எல்லா வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்கின்றோம். நமது நாமக்கல் வள்ளலார் சன்மார்க்க அறக்கட்டளையில் தினசரி காலை ஒருவேளை பசியாற்றுவித்தல் செய்வதற்கு தயவு புரிந்து வரும் அனைத்து தயவாளர்கள் குடும்பங்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்கின்றோம். நமது நாமக்கல் வள்ளலார் சன்மார்க்க அறக்கட்டளை மேன்மேலும் நல்ல வளர்ச்சி அடைந்து ஏழை எளியோர்களுக்கு பசிப்பினி நீக்கி ஆதரவற்றோர்களுக்கு கல்வி, மருத்துவம் இவைகளையெல்லாம் நமது சன்மார்க்க சபை செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்து இப்பொழுது திருவிளக்கு பூஜை ஆரம்பம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி புக்கு கொடுத்திருக்கு. அதில் ஆராதனை பாடல் முதல் பக்கம் இருக்கும். சத்குரு சோத்திரம். உலகம் தலைக்க வந்து விட்ட குருவே வருக, ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தையும் உணர்ந்தோய் வருக, ஒன்றிரண்டிலகும் பரமானந்த சுகையல்வே வருக, யமதமை இரவா கதியிலேற்றுகின்ற இறையே வருக, என் போலவர் கலகம் தரித்து கதியளிக்கும் கண்ணே வருக, கண் நிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனியே வருக, கலைம
வருக ராமலிங்க வள்ளலெனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே ராமலிங்க வள்ளலெனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ ஏன் கொங்கோவே குன்று மலரின் மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செங்கனியே அகம் பழுத்த திரைஞான அமுதே முக்தி பொருள் பழுத்த அருட்பாவை மக்களித்த தெய்வமன பூவே என்றும் மறுபழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்று வரும் அணியே மெய்மை தெருப்பழுத்த வடலூர்வார் ராமலிங்க நின் அருளை சிந்திப்பேனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவா அனுபவம் விளங்க திருவிளங்க திருச்சில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெரும் தாயாம் மருள் விளங்க குடல் வெள்ளி மகிழ்ந்துருவாள் விளங்க வயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பெனும் பிழையினுள் அகப்படும் மலையே அன்பெனும் கொடி புகும் அரசே அன்பெனும் பனைக்கு படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பர சிவமே அன்புருவாம் பர சிவமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. இந்த நாமக்கல் மாநகரில் இன்று வரை இந்த சன்மார்க்க சபை அமைவதற்கு வித்திட்டவர் அண்ணன் செல்வராஜ் பிரேமா அவர்கள் குடும்பம் மற்றும் டாக்டர் செல்வகுமார் அவர்கள் குடும்பம். அவர்கள் அந்த முதலில் அந்த வித்து இடவில்லை என்றால் இன்று இந்த விருட்சம் இன்றளவுக்கு வளர்ந்திருக்க வாய்ப்பு மிகவும் கம்மி. ஆதலால் அவர்கள் இந்த தருணத்தில் அவர்கள் குடும்பம் நீடோடி வாழ எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்கின்றோம். நமது சன்மார்க்க சபை வளர வேண்டும் என்று 24 மணி நேரமும் இறைவனிடம் போராடி கொண்டுள்ள ஐயா திருமலை ஐயா விஜயலட்சுமி அம்மாள் அவர்கள் மன அமைதி மன உறுதி உடல் ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பர்களும் மன அமைதி மன உறுதி உடல் ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்து அவர்கள் குடும்பம் நீடோடி வாழ எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பிரார்த்திப்போம். நீடோடி வாழ்க. இவர்கள் குடும்பம் திருநிலைத்து நல்லோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க உருநிலைத்த இவன் மகிழ்வோடு வாழ்வுற உவந்தனின் அருள் செய்வாய் இருநிலைத்தவர் என்புற திருவருள் இயல் வடிவோடு மண்டில் குருநிலைத்த சற்குருவெனும் இறைவனின் குறைக்கலல் பதம் போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி